அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. இயற்கை தான் எல்லாமே. இயற்கை தான் மனிதன், இயற்கை தான் இறைவன், இயற்கை தான் எல்லாமே, இயற்கை தான் அல்டிமேட் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இன்று நாம் பார்க்கக்கூடிய சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ ரூஃப் அப்படின்னு சொல்லி நிறைய இப்போ இது 90% சொல்லலாம். நான் ஏற்கனவே லாஃப்ட் பற்றி பேசியிருந்தேன் ஒரு வீடியோவில். அடுத்ததாக இந்த லோ ரூஃப் அப்படிங்கிற ஒரு இம்பேக்டை பற்றி சொல்லிடுவோம் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இதை தெளிவான முறையில் நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். அப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் பெரும்பான்மையான வீடுகளில் அந்த லோ ரூஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைக்கப்படுவது வழக்கம். என்ன காரணத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்களை கொண்டு போய் அடைப்பதற்காக. அது பெரும்பான்மையான இடங்கள்ல எங்க அந்த லோ ரூஃப் அமைப்பாங்க அப்படின்னா வடமேற்கு மூலையில பாத்ரூம் டாய்லெட் அமைச்சிட்டு அதுக்கு மேல அந்த லோ ரூஃப் அமைக்கிறது வழக்கம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேற்கு நடுப்பகுதியில் எங்கே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் அமைச்சாலும் அந்த பாத்ரூம் டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மேலே அந்த லோ ரூஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த லோ ரூஃப் பாதிப்பை தருமா அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் அந்த லோ ரூஃப் அமைக்கிறீங்களோ அந்த இடத்திற்குரிய பாதிப்பு நிச்சயமாக வரும். இப்போ உதாரணத்துக்கு வடமேற்கு மூலையில் வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கு மூலையில் அந்த பாத்ரூம் டாய்லெட்டுக்கு மேலே நீங்கள் லோ ரூஃப் வச்சு அதுக்கு மேலே தேவையில்லாத திங்ஸு பொருட்கள் போட்டு அதை அடைத்து வைத்து மிக பாதுகாப்பாக இருக்கட்டும் சொல்லி தேவையில்லாத பொருட்களை பாதுகாப்பு பண்ணி என்ன பண்ண போறீங்க? இருந்தாலும் அது பாதுகாப்பாக வைத்து பிற்காலங்களில் பயன்படும் சொல்லிட்டு நிறைய ஆபத்துகளிலும் நிறைய பிரச்சனைகளிலும் போய் மாட்டிக்கிறீங்க. ஒரு வீட்டில் அந்த வடமேற்கு மூலையில் லோ ரூஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டுனாலே இமீடியட்டாக அதை உடைச்சி மாற்றுங்க. இல்லை அப்படின்னா அந்த திங்ஸையாவது முடிஞ்ச அளவுக்கு தூரம் எடுத்துருங்க. சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுங்க. அதுக்காக இப்போ லோ ரூஃபை உடைக்க முடியாது, அது தவறு தான். அப்போ நீங்கள் அதுக்கு மேலே வச்சுருக்க அந்த தேவையில்லாத திங்ஸை நீங்கள் இமீடியட்டாக எடுத்துட்டு அந்த லாஃப்ட் மட்டும் உங்களுக்கு வரும் நாட்களில் அதுக்கான மாற்றங்கள் வரும்போது அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. உடனே லாஃப்ட் தப்புனா உடச்சி எடுக்கணுமா? அப்படிலாம் இல்லை. அதுக்கு தான் நான் பெரும்பான்மையான நபர்கள்ட்ட சொல்லுவேன், நேரில் அழைத்து வாஸ்து ஆலோசனை பாருங்க. வாஸ்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு நீங்கள் எது சரி எது தவறு, நல்ல வேளை நேரில் கூப்பிட்டு பார்த்தோம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் வாஸ்து பார்க்க போன இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் சார், நான் உங்களை நேரில் அழைத்து ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு பக்கத்திலே இருக்குது. வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, ஆனால் நான் பயன்படுத்த மாட்டேன். ஆனால் நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன், ஆனால் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அசட்டுத்தனமான உங்களுக்கு ஒரு விஷயம் அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அந்த கடன் பிரச்சனைகள், நிறைய பிரச்சனை வரும். நான் பிரச்சனைகளை சொல்லவே மாட்டேன். தேவையில்லாத வம்பு வழக்கு இதே போல் அந்த லாஃப்ட், அந்த லோ ரூஃப் லாஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக கொடுக்கும். அப்போ இமீடியட்டாக நீங்கள் வீனஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா அந்த லோ ரூஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடைத்து எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, உடைத்து எடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் அதற்கு மேலே உள்ள அந்த திங்ஸை எடுத்துருங்க. ரெண்டாவது, இப்போ லோ ரூஃப் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த வடமேற்கில் லோ ரூஃப் இருக்குது அப்படின்னா அந்த ரூஃபிங்கில் அந்த மேற்கு சுவரில் ஒரு எக்ஸாஸ்டோ இல்லை ஒரு விண்டோவோ வச்சுருங்க, தயவுசெய்து வைங்க. இதுதான் ஒரு சின்ன சொல்யூஷன், அவ்வளோதான். இது முற்றிலும் மாறுமா அப்படின்னா மாற்றுவதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு நிச்சயமா எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் பண்ணா மாறிடுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அது நம்மை நாம் திருத்தி கொள்ளவும் நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கும் நாம் மாறும்போது அந்த வீடு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாதிப்பிலிருந்து வெளிவரும். அதை உடச்சி எடுக்கணும், அவர் சொன்னது கரெக்டு, நமக்கு இது நடந்தது, அப்போ நம்ம இதை இமீடியட்டாக உடச்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் உங்கள் மனசுக்குள்ளே வரும். சிந்தனை தானே, எண்ணங்கள் தானே. எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க, அவ்வளவுதான். அப்போ ஒரு வீடு லோ ரூஃப் இருக்கக்கூடாது. எந்த மூலையா இருந்தாலும் சரி, தென்மேற்கு மூலை, வடமேற்கு மூலை, மேற்கு நடுப்பகுதி, வடகிழக்கு, தென்கிழக்கு, எந்த மூலையிலையும் சரி, எந்த இடத்துலையும் லோ ரூஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைக்காதீங்க, தயவு செய்து அமைக்காது. இது என்னை பொறுத்தவரையில சால சிறந்தது. பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு நம்ம கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, எங்க பார்த்தாலும் அடிபடுது, ஒரே பிரச்சனையா இருக்கு சார். கணவன் மனைவி உறவு, இது எல்லாமே ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே எல்லா விஷயமும் இருக்க தான் செய்யும். அதுக்காக இந்த பகுதி பாதிப்பு, அந்த பகுதி பாதிப்பு, பர்டிகுலராக எந்த பகுதிகளில் பாதிச்சா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நான் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் அதை
நம்ம சொல்லி அவங்க எண்ணத்துல வந்து ஓடிடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். உண்மைதான். அப்போ நான் நினைச்சா என்ன வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் பயம் காட்டலாம். அந்த பயம் வந்து மக்களை வந்து சின்னதா ஒரு மனதுக்குள்ள போய் அது விழுந்தா கூட அது மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்றது இல்லை. ஆனால் வடமேற்கு மூலையோ எந்த மூலையாக இருந்தாலும் சரி, அந்த லோ ரூஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைக்காதீங்க. மெட்டீரியலை இமீடியட்டாக தேவையில்லை அப்படின்னா தூக்கி கடாசிடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. பொருட்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இருப்பிடத்தில் முதல்ல தூங்குறதுக்கு தான் அந்த வீடு அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணணும். நம்ம அதாவது பகல் பூரா வேலை பார்க்கோம், பகல் முழுவதும் வேலை பார்க்குறோம். அந்த இரவு ஓய்வுக்காக நம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்காகவும் ஒரு கட்டிடத்தின் மூலமாக நம்மை பராமரிக்கிறதுக்காக தான் நம்ம அந்த ஒரு மழைக்கும் வெயிலுக்கும் நிறைய இயற்கைக்கு இணங்க. அப்போ இயற்கையை பயந்து தான் வீடு கட்டணும். ஏன் சார் வீட்டுக்கெல்லாம் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தயவு செய்து வாஸ்து வீடியோவே பார்க்காதீங்க. அவ்வளோதான். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.